வணக்கம். இன்னைக்கு வலிமை மிகு காரம் மற்றும் வலிமை குறைந்த அமிலத்தின் உப்புக்களை நீரால் தொகுத்தல் பற்றி பார்க்கலாம். இப்போ வலிமை மிகுந்த காரத்துக்கு உதாரணம் சோடியம் ஹைட்ராக்சைடு, வலிமை குறைந்த அமிலத்துக்கு உதாரணம் அசிட்டிக் அமிலம். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அசிட்டிக் அமிலம் ஆகியவற்றிற்கிடையே வினை புரிந்து என்ன உண்டாகும்? சோடியம் அசிட்டேட் மற்றும் நீர் உருவாகும் வினையை கருதுவோம். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் அசிட்டிக் அமிலம் இரண்டு வினை புரிந்து சோடியம் அசிட்டேட் CH3COO Na பிளஸ் நீர் இந்த உருவாக வினையை கருதுவோம். இதுல சோடியம் அசிட்டேட் உண்டான சோடியம் அசிட்டேட் முழுமையாக பிரிகடைகிறது. சோடியம் அசிட்டேட் CH3COO Na முழுமையாக பிரிகடைந்து CH3COO மைனஸ் அசிட்டேட் அயனியும் பிளஸ் Na பிளஸ் அயனியும் கொடுக்கும். அசிட்டேட் அயனியும் Na பிளஸ் அயனியும் கொடுக்கும். இந்த அசிட்டேட் அயனி நல்ல கவனிக்கணும். இது வலிமை குறைந்த அமிலம் அசிட்டிக் அமிலத்தின் இணை காரமாகும். அசிட்டிக் அமிலத்தினுடைய வலிமை குறைந்த அமிலத்தினுடைய இணை காரமாகும் அசிட்டேட் அயனி. அப்போ இது வலிமை மிக்க காரம். நல்ல கவனிக்கணும். வலிமை குறைந்த அமிலத்தினுடைய இணை காரம். சோ அதனால எப்படி வலிமை மிக்க காரம். இது என்ன பண்ணுதுன்னா நீரிலிருந்து உருவாக்கப்பட்ட H+ அயனியுடன் இது வினைபுரியும். நீரிலிருந்து உருவாக்கப்பட்ட H+ அயனியுடன் இது வினைப்பட்டு CH3COOH பிரிகை அடையாத அசிட்டிக் அமிலத்தை கொடுக்கும். பிளஸ் OH மைனஸ். இது கிளியர்? இதுக்கு புரியல பாருங்க. அதாவது இந்த அசிட்டேட் அயனி என்பது வலிமை குறைந்த அமிலத்தினுடைய இணை காரம். இது வலிமை மிக்கதாகவும் நீரிலிருந்து உருவாக்கப்பட்ட H+ அயனியோடு சேர்ந்து பிரிகை அடையாத அசிட்டிக் அமிலத்தையும் பிளஸ் OH மைனஸ் அயனியும் கொடுக்கும். ஆனா சோடியம் அயனி Na அயனி பார்த்தீங்கன்னா வலிமை மிக்க காரம் சோடியம் ஹைட்ராக்சைடினுடைய இணை அமிலம். இது வலிமை மிக்க காரத்தினுடைய இணை அமிலம். அப்போ இது எப்படி இருக்குன்னா வலிமை குறைந்ததாகும். இது நீரிலிருந்து உருவாக்கப்பட்ட OH மைனஸ் அயனியுடன் வினை புரிவதில்லை. அப்போ அசிட்டேட் அயனி மட்டும்தான் நீர்ல இருக்கிற H+ அயனியோடு சேர்ந்து அசிட்டிக் அமிலத்தையும் OH மைனஸ் அயனியும் கலையுது. அப்ப பாத்தீங்கன்னா OH ஹைட்ராக்சில் அயனி செறிவு H+ அயனி செறிவை விட அதிகமாக இருக்கும் கரைசல்ல. ஓகே, இத்தகைய நேர்வுகளில் நீரால் தொகுத்தல் காரணமாக இந்த கரைசலானது காரத்தன்மையை பெறுகிறது. ஹைட்ராக்சில் அயனி செறிவு அதிகமாக இருக்குது, காரத்தன்மையை பெறுகிறது. அதனால pH மதிப்பு 7 விட அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ நல்ல நெக்ஸ்ட் இப்ப பார்க்கலாம். நீரார் பகுப்பு மாறிலிக்கும் நீரார் பகுப்பு மாறிலி KH-க்கும் வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலி Ka-க்கும் உள்ள தொடர்பு. நீரார் தொகுப்பு மாறிலி KH-க்கும் வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலி Ka கூட தொடர்பு பற்றி பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லிட்டேன்? அசிட்டேட் அயனி நீரோடு வினை புரிந்து அசிட்டிக் அமிலம் CH3COOH plus
OH மைனஸ் தருகிறது. ஓகே, இப்ப நீரார் பகுப்பு மாறிலி KH னா அசிட்டிக் அமிலத்தின் செறிவு into hydroxyl அயனி செறிவு divided by அசிட்டேட் அயனி செறிவு நீரின் செறிவு. ஓகே, இப்ப நீரின் செறிவு அதிகமாகும். சோ இது நம்ம மாறிலி, இது மாறாது. ஓகே, கான்ஸ்டன்ட். அப்போ இத நம்ம நீக்கிடலாம். H2O உடைய செறிவு நீக்கிடலாம், அதிகமாகும். சோ KH CH3COOH OH minus divided by CH3COO minus. இது ஒன்று. இதுக்கு புரியுதா? அடுத்தது இப்போ அசிட்டிக் அமிலத்தினுடைய பிரிகையாளர் வினை எப்படி இருக்கும்? அசிட்டிக் அமிலம் கேஸ் CH3COO minus அசிட்டேட் அயனி பிளஸ் H பிளஸ். அசிட்டிக் அமிலத்தினுடைய பிரிகை மாறிலி K என்ன ஃபார்முலா? அசிட்டேட் அயனி into H plus divided by அசிட்டிக் அமிலம். இது வரைக்கும் புரியுதா? இது சமன்பாடு 2. இது நீரார் பகுப்பு மாறிலி, இது அசிட்டிக் அமிலத்தினுடைய பிரிகை மாறிலி. இப்போ 1ஐயும் 2ஐயும் பெருக்கலாமா? இப்போ KH into KA பெருக்கிறீங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறீங்க, நல்லா கவனிங்க. பெருக்கும்போது இந்த கீழே அசிட்டிக் அமிலம் இருந்து இங்க மேல இருந்து கேன்சல் ஆயிடும். அசிட்டேட் அயனி மேல இருக்கு, இங்க கீழே இருக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா KH into KA equal to H plus into OH minus அயனி செறிவு. ஏற்கனவே தெரியும் H plus செறிவு OH minus செறிவினுடைய பெருக்கல் பலன் தான் நீரின் அயனி பெருக்கம். அப்போ KH into KA equal to KW நீரின் அயனி பெருக்கம். அல்லது நம்ம எழுதலாமா KW KW or KH equal to sorry. So KH equal to KW by KA. KH is equal to KW by KA. அதாவது நீரார் பகுப்பு மாறிலிக்கும் வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை மாறிலிக்கும் உள்ள தொடர்பு KH equal to KW by KA. Okay, clear? Next, நல்லது. அடுத்து காரியம் ஆஸ்வால்ட் ஈத்தர் ஆஸ்வால்ட் ஈத்தல் விதியில் தரப்பட்டதை போலவே நீரார் பகுப்பு வீதம் ஆஸ்வால்ட் ஈத்தல் விதியில தரப்பட்டதை போலவே நீரார் பகுப்பு வீதம் H மற்றும் உப்பினுடைய செறிவு C மதிப்பிலிருந்து நம்ம அந்த வலிமை நீரார் பகுப்பு மாறிலி KH ஐ கணக்கிடலாம். திரும்பி சொல்றேன், ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியிலிருந்து பெறப்பட்டதை போலவே நம்ம நீரார் பகுப்பு வீதம் மற்றும் உப்பின் செறிவு ஆகியவற்றிலிருந்து நீரார் பகுப்பு மாறிலி KH ஐ கணக்கிடலாம். நல்ல கவனிக்கணும். இப்போ CH3COOH COO minus அசிட்டேட் அயனி plus H2O கேஸ் அசிட்டிக் அமிலம் plus OH minus. நல்ல கவனிக்கணும். ஆரம்பத்தில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை இப்ப இது வந்து ஒரு மோல் வச்சுக்கலாம். இது 0 நீரார் பகுப்பிற்கு பின் மோல்களின் எண்ணிக்கை அதாவது ஆரம்பத்துல ஒரு மோல் எடுத்துக்கிறோம். இதுல H மோல் நீரார் பகுப்பு அடையும். மீதி எவ்வளவு இருக்கும்? 1 minus H. அந்த H மோல் நீரார் பகுப்பு அடைந்து H மோல் அசிட்டிக் அமிலத்தையும் H மோல் ஹைட்ராக்சிலையும் தருகிறது. அப்போ சமநிலை செறிவு நல்ல சமநிலை செறிவுனா C
C into 1 minus H. C என்பது தொடக்க செறிவு. ஓகே, தொடக்க செறிவு. அதாவது உப்பினுடைய தொடக்க செறிவு. இது CH, இது Cl. ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ KH, அதாவது இது பேரு நீரால் தொகுப்பு மாறி KH equal to அசிட்டிக் அமிலத்தின் செறிவு into OH minus செறிவு by அசிட்டேட் அயனியினுடைய செறிவு. ஓகே, சரி. இப்போ KH is equal to அசிட்டிக் அமிலத்தின் செறிவு என்ன? CH. OH minus செறிவு என்ன? CH. அசிட்டேட் அயனியினுடைய செறிவு C into 1 minus H. CC cancel ஆயிடும். So KH equal to CH square minus by 1 minus H. Since H வந்து 1 விட ரொம்ப கம்மியா இருக்கும், so H நம்ம விகுதியில நீக்கி விடலாம். So KH is equal to CH square. Is it clear? அதே போல OH minus அயனியினுடைய செறிவு equal to CH. OH minus அயனி செறிவு equal to CH. Is it clear? Next, last one, pH. இப்போ pH calculation பாருங்க. உங்களுக்கு தெரியும் pH கணக்கீடு முக்கியம். நல்லா கவனிங்க. சோ தெரியும் pH plus pOH is equal to 14. இப்போ pH னா 14 minus pOH, 14 minus pOH மதிப்பு பார்ப்போம். pOH னா உங்களுக்கு நல்லா தெரியும் minus, so pOH என்ன? minus log base 10 hydroxyl ion செறிவு. pOH னாக்க minus log base 10 hydroxyl ion செறிவு. So 14 plus ஆயிடுமா? log hydroxyl ion செறிவு. 14 plus logarithm of OH minus செறிவுக்கு என்ன நம்ம பார்த்தோம்? C into H. Clear? அப்போ 14 plus logarithm of C, H க்கு என்ன வேல்யூ பார்த்தோம்? root of KH by C. root of KH by C பார்த்தோம்ல? KH னா CH square. ஓகே, அப்போ H என்பது KH by சொல்லுங்க H is C. root of KH by C. ஒரு root 3 cancel ஆயிடும். 14 plus log of root of KH into C. Is it clear? இப்போ என்ன பாருங்க? pH is equal to 14 plus logarithm of KH எப்படி எழுதலாம்? KW by KA into C. Okay, root na power 1 by 2. So pH is equal to 14 plus half logarithm of KW by KA into C. pH equal to 14 plus half. இப்போ log தெரியும், ப்ராடக்ட் நாம பிளஸ் பண்ணனும், வகுத்தல்னா மைனஸ் பண்ணனும். இப்போ log KW plus log C minus log KA. Clear? So pH is equal to 14 உள்ள கொடுக்கலாமா? plus 1 by 2 log KW plus 1 by 2 log C minus 1 by 2 log KA. So நல்லா கவனிங்க. 14 plus இது நம்ம எப்படி எழுதணும்னா minus 1 by 2 minus log KW. புரியுதாமா? minus minus plus தான். சரி பிரிச்சுக்கோ. minus 1 by 2 minus log KW plus 1 by 2 log C. இத plus 1 by 2 minus log KA. இப்படி எழுதலாம். ஓகே, இப்போ 14 minus 1 by 2 minus log KW னா PKW. ஓகே, இது எப்படி எழுதுறது சொல்லுங்க. அதே போல minus log KA னா PKA. ஓகே, இப்போ KW உங்களுக்கு தெரியும், PKW மதிப்பு 14 இல்லையா? 14 தான் PKW வேல்யூ டிவைட் பண்ணா எழுதணுமா? So 14 minus 7 plus half log C plus half log of PKA. Okay, so last answer, what is that? pH னா வலிமை மிக்க காரம், வலிமை குறைந்த அமிலம். இதனுடைய உப்பினுடைய pH equal to 7 plus 1 by 2 log C plus 1 by 2 PKA. So very important formula. Okay, so next is
1 minute. ஒரு 3 சம்களை போட்டுங்க தெரிஞ்சுங்க. ஒரு 2 minutes. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. NaX உப்பினுடைய நீரார் பகுப்பு மாறிலியை கண்டுபிடி. மாறிலியை கண்டுபிடி கேட்கிறாங்க. இந்த HX என்ற வலிமை குறைந்த அமிலம் என்ற வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகி மாறிலி Ka மதிப்பு கொடுத்தாங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க நீரார் பகுப்பு மாறிலி K என்ன ஃபார்முலா? வலிமை குறைந்த அமிலம் வலிமை மிக்க காரம். K is equal to Kw by Ka. Kw value 1 into 10 to the power minus 14. இது 2 into 10 to the power minus 5. கட் பண்ண எவ்வளவு சொல்லுங்க? 1 by 2 10 to the power of minus 9. ஓகே, minus 9 வருமா? 0.5 வரும். 10 to the power of minus 9. 10 ஆல பெருக்கினா 5. இந்த 10 ஆல வகுத்துறோம். ஓகே, so 5 into 10 to the power of minus 10. ரெண்டாவது क्वेश्चन வெரி இம்பார்ட்டன்ட், நீட்ல எல்லாம் கேட்கலாம். pH அதாவது 0.1 m சோடியம் அசிட்டேட் கரைசலின் pH என்ன? இது என்ன உப்பு சொல்லுங்க? வலிமை மிக்க காரம் வலிமை குறைந்த அமிலத்தினுடைய உப்பு. ஓகே, சரி, என்ன ஃபார்முலா? pH equal to இதை கொடுத்துருக்காங்க கணக்குல K கொடுத்துருக்காங்க. K equal to 1.8 into the power of minus 5. So pH என்ன ஃபார்முலா டெரைவ் பண்ணோம்? pH equal to 7 plus சொல்லுங்க half pKa plus half log C. ஓகே, இப்போ நம்ம Ka மதிப்பு தான் தெரியும். So pK கண்டுபிடிக்கணும். K க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1.8 into the power of minus 5. So pKa னா minus log Ka minus log 1.8 into the power of minus 5. So 5 minus log 1.8 இல்லையா? 5 into plus ஆயிடும். 5 minus 1.8 log பார்த்தீங்கன்னா 0.2553 சப்ட்ராக்ட் பண்ணா 4.7447. இது pK. இப்போ போடுங்க pH equal to 7 of pK value 4.7447 of logarithm of concentration எவ்வளவு? 0.1. கரெக்ட். ஓகே, சோ இது கட் பண்ணிடலாமா? இது கட் பண்ணினாக்கா 2.3723 of log 0.1 பாயிண்ட் bar 1 bar 000 ஒன்னு வேல்யூ. இத நம்ம எடுத்தா -1 ன்னு எழுதலாம். So 7.23723 plus of -1 bar 1 -1 எழுதலாமா? கட் பண்ணா என்ன வரும்? சரி, அப்புறம் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆகுமா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் கிராஸ் எடுத்துக்கலாம். சோ 7 பிளஸ் 2.3723 மைனஸ் 1/2 தானே? 1/2 னா 0.5 கரெக்ட்டா? ஓகே, சோ நமக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க 9.3723 இது 0.5 ஆன்சர் 8.8723. லாஸ்ட் ஒன், small sum. Got it. Third one, 0.1 m sodium acetate நீரார் பகுப்பு வீதம். H மதிப்பு கேட்கிறாங்க. நீரார் பகுப்பு வீதம் H என்ன? சரியா? உங்களுக்கு தெரியும் என்ன ஃபார்முலா? H is equal to root of சொல்லுங்க KH. கரெக்ட்டா? உங்களுக்கு K மதிப்பு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும். K மதிப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 1.8 into the power of minus. So H க்கு என்ன ஃபார்முலா? root of KH by C. KH க்கு என்ன ஃபார்முலா? root of KW by Ka into C. That's equal to 10 to the power of minus 14. K by 1.8 into the power of minus 5. Concentration 0.1. Cut பண்ணிடலாமா? -8 வரும். root of 10 to the power of minus 8 1 by 1.8. So என்ன தெரியுமா? 1 by 1.8 னா 0.555 வரும். into 10 to the power of minus 8 root எடுத்தா 10 to the power of minus 4 0.7
7449 or 7.449 10 to the power of minus 5. இதுதான் நீரால் தொகுப்பு வீதம். Thank you.